ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். நான் ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பகோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கொதிச்ச தண்ணியில் நான் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் இதில் கொட்ட போகிறேன். இது எதுக்காகன்னா, நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான். அதுக்குள்ளே இருக்கிற பூச்சி எதனா இருந்ததுன்னா அது இப்போவே இதுவாகிடும். அதுக்காக தான் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாலே இது பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இதில் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நான் சில்லி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். வறுமிளகாய்த்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் அதே சைஸில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 மணி நேரம் நான் இதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் கடையில் செய்கிற மாதிரியான சுவையான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.